கன்னிராசி இயற்கையிலேயே ரொம்ப பாசம் இருக்கவங்க, பாசம் கொடுத்தா உயிரியே கொடுக்குறவங்க, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப ஆர்ட்ல வந்து ரொம்ப கலைகள், ரொம்ப கலை நயம் முக்கியவங்க, கலையை ரொம்ப நேசிக்கிறவங்க கன்னிராசி. அவங்களுக்கு இந்த 62 நாள் குரு அதிசார பயிற்சி எப்படி மேஜிக்கா இருக்கிறதுன்றத பார்ப்போம். ஏற்கனவே சனி பகவான் நம்மள பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு 3-4 மாசமாவே ரொம்ப டஃப்பா இருக்கும். இல்ல சில பேருக்கு அதுக்கு முன்னாடியில இருந்தே ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். சரி, நீங்க எடுக்க முயற்சி, உங்களுக்கு தனஸ்தானமும் கட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாருமே அங்க சேர்ந்திருக்காங்க, புதன் கூட இருக்காரு. அதனால மனக்குழப்பங்களும் வரும். எடுக்கிற முயற்சிகள், பேசுற விஷயங்கள் எல்லாமே கட் ஆகிட்டே வரும். நல்ல விஷயம் என்னன்னா, குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையா உங்களுடைய 3வது வீட்டை பார்க்குறாரு, விருச்சிக ராசியை பார்க்குறாரு. சரி, இப்ப இது பார்க்கறதுனால என்ன வரும்? ஒண்ணு, உங்களுடைய முயற்சிகள் ஜாஸ்தியாக அதிகமான வாய்ப்பு. நீங்க இவ்வளவு நாளா ரொம்ப துவண்டிருப்பீங்க, என்னடா எதை தொட்டாலும் விளங்கலையே. இப்ப நீங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். நல்ல விஷயம் என்னன்னா, நவம்பர் 15க்கு அப்புறம்லாம் எப்படின்னா சூரியன்ல இருந்து செவ்வாய் பிரிஞ்சு தன்னுடைய சொந்த வீடு விருச்சிக ராசி உள்ளே வர்றாரு. ஸோ இது வரைக்கும் இருந்த தடங்கள் எல்லாமே இப்ப ரெடியூஸ் ஆகும். தடங்கள் ஃபுல்லா ரெடியூஸ் ஆகும். ஒண்ணு.